21வது கொஸ்டின். நாமநீர், தொன்மை, திகிரி, பொற்கோட்டு, திங்கள் இதுக்கெல்லாம் வந்து இது என்ன கேட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொருள். இதுக்கெல்லாம் என்ன பொருள், இன்னொரு பொருள் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். நாமநீர், தொன்மை, திகிரி, பொற்கோட்டு, திங்கள். இங்கே வந்து ABCDE வரைக்கும் கொடுத்துருக்கேன். நாமநீர், தொன்மை, திகிரி, பொற்கோட்டு, திங்கள். இங்கே 1 2 3 4 5 மாதம், ஆணைச்சக்கரம், பொன்மயமான சிகரத்தில், அச்சம் தரும் கடல் நீர், பழமை இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். இதுக்கு பொறுத்துக்கு என்ன அப்படின்னு பாருங்கள். நாமநீர், தொன்மை, திகிரி, பொற்கோட்டு, திங்கள். இங்கே மாதம், ஆணைச்சிக்கரம், பொன்மயமான சிகரத்தில், அச்சம் தரும் கடல் நீர், பழமை. இது எதுக்கு எந்தெந்த பொருள் பொருந்தி வருது அப்படின்னு பார்த்து இந்த பொறுத்துகையை ஃபில் பண்ணுங்கள். ஏ வந்து 4 1 2 3 5ன்னு கொடுத்துருக்கு. இதை வந்து அப்படியே பாருங்கள். இது எப்படி பொறுத்துக்குமோ அதுமாதிரி பொருத்தி ஆன்சரை கண்டுபிடிங்க. பொற்கோட்டுனா அச்சம் தரும் கடல் நீர், பொன்மயமான சிகரத்தில், ஆணைச்சக்கரம், மாதம், பழமை. எது கரெக்டு அப்படின்னு பாருங்கள். அடுத்தது 22வது கொஸ்டின். தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் இருக்குது. தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்ற நூல் 1வது ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். இது வந்து வஞ்சி காண்டத்தில் இருக்குது. 2வது ஸ்டேட்மெண்ட் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய, இது சிலப்பதிகாரத்தில் இருக்குது இந்த வரிகள். 3வது வந்து அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் என்ற வரி இடம்பெற்றுள்ளது. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய சிலப்பதிகாரம். அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் என்ற வரி இடம்பெற்றுள்ளது. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. A 1 மட்டும், B 2 மட்டும், C 3 மட்டும், D இவற்றுள் எதுவும் இல்லை, E விடை தெரியவில்லை. தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய சிலப்பதிகாரம். இந்த சென்டென்ஸ் இருக்கிறது வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் என்ற வரி இடம்பெற்றுள்ளது. அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் என்ற வரி இடம்பெற்றுள்ளது. தவறான இணையை தேர்ந்தெடு. A 1 மட்டும், B 2 மட்டும், C 3 மட்டும், D இவற்றுள் எதுவும் இல்லை, D விடை தெரியவில்லை. வி என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருள் யாது? வி என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருள் யாது? A பூ மலர், B உறுதி, C மேலே, D இவற்றுள் எதுவும் இல்லை, E விடை தெரியவில்லை. வி என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருள் யாது? A பூ, B உறுதி, C மேலே, D இவற்றுள் எதுவும் இல்லை, E வந்து விடை தெரியவில்லை. தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் என்ற வரி இடம்பெற்றுள்ளது. இதில் வந்து எது சரியாக இருக்குது, எந்தெந்த சென்டென்ஸ் சரியாக இருக்குது, தவறான இணையா சரியான இணையா அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணும். இந்த இதில் கேட்டிருக்க மாதிரி தவறான இணையை தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால் தவறான இணை, நானே சொல்லிட்டேன். இது எது தவறாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கோம். 1 மட்டும் தவறாக இருக்குது, 2 மட்டும் தவறாக இருக்குது, 3 மட்டும் தவறாக இருக்குது, D இவற்றுள் எதுவும் தவறாக இல்லை. வி என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருள் யாது? A பூ மலர், B உறுதி, C மேலே, D இவற்றுள் எதுவும் இல்லை, E விடை தெரியவில்லை. 23வது கொஸ்டின். அடுத்தது 24வது கொஸ்டின் பார்ப்போம். 24வது கொஸ்டின். சந்திரன் என்ற பொருளுடைய ஓரெழுத்து சொல் யாது? சந்திரன் என்ற பொருளுடைய ஓரெழுத்து சொல் யாது? 24வது கொஸ்டின். A பே, B மூ, C யார், D இவற்றுள் எதுவும் இல்லை, E விடை தெரியவில்லை. சந்திரன் என்ற பொருளுடைய ஓரெழுத்து சொல் யாது? மை என்ற ஓரெழுத்து ஓர் சொல்லின் எதிர்ச்சொல் யாது? நல்லா கேட்டுங்க. மை என்ற ஓரெழுத்து ஓர் சொல்லின் எதிர்ச்சொல் யாது? மைக்கு வந்து என்ன பொருளோ அதுக்கு எதிர்ச்சொல். A பே, B தூ, C தூ, D நோ, E விடை தெரியவில்லை. மை என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் எதிர்ச்சொல் யாது? 25வது கொஸ்டின். 24வது கொஸ்டின். சந்திரன் என்ற பொருளுடைய ஓரெழுத்து ஓர்மொழி சொல் யாது? பே, மூ, சி யார், D இவற்றுள் எதுவும் இல்லை, E விடை தெரியவில்லை. மை என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் எதிர்ச்சொல் யாது? பே, தூ, தூ, D நோ, E விடை தெரியவில்லை. தீ என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருந்தா சொல் எது? தீ என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருந்தாத சொல் யாது? A நெருப்பு அறிவு, B கொடுமை கோபம், C இனிமை நரகம், D வாடு பகை. D என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லுக்கு பொருந்தாத சொல் எது? A நெருப்பு அறிவு, B கொடுமை கோபம், C இனிமை நரகம், D வாடு பகை. 24வது கொஸ்டின். சந்திரன் என்ற பொருளுடைய ஓரெழுத்து சொல்
ஏ பே, பி மு, சி யா, டி இவற்றுள் எதுவும் இல்லை, விடை தெரியவில்லை. சந்திரன் என்ற பொருளுடைய ஓரெழுத்து சொல் யாது? ஏ பே, பி மு, சி யா, டி இவற்றுள் எதுவும் இல்லை, விடை தெரியவில்லை. மை என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் எதிர்ச்சொல் யாது? பே, து, து, நோ, விடை தெரியவில்லை. 26வது கொஸ்டின். தீ என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லுக்கு பொருந்தாத சொல் எது? ஏ நெருப்பு அறிவு, பி கொடுமை கோபம், சி இனிமை நரகம், டி வாடு பகை. ஊ என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருள் யாது? ஏ சிவன், பி சிவசக்தி, சி 2, டி இவை அனைத்தும், விடை தெரியவில்லை. ஊ என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருள் யாது? ஏ சிவன், பி சிவசக்தி, சி 2, டி இவை அனைத்தும், விடை தெரியவில்லை. ஊ என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருள் யாது? இன்னொன்னா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போ தவறாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா மறக்காது. அதனால் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிட்டு, இது ஆன்சர் பண்ணதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஆன்சரை பண்ணிவிட்டு எனக்கு அப்படியே ஏன்னா என்ன, பின்னா என்ன எடுத்து எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நம்ம பழைய வீடியோ ஆனால் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் பழைய வீடியோலாம் பாருங்கள். பொதுத்தமிழ் வீடியோலாம் பார்த்துட்டு கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். ஆனால் கொஸ்டின் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோள்ள வீடியோ பார்க்காதீங்க. அதுக்கு பிறகு இதில் எழுதி அனுப்பிட்டு அதுக்கு பிறகு இதெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கோம்லான்னு வேணால் செக் பண்ணிங்க. சந்திரன் என்ற பொருளுடைய ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லியது பே, மு, யா, டி இவற்றுள் எதுவும் இல்லை, விடை தெரியவில்லை. மை என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல் எதிர்ச்சொல் யாது? ஏ பே, பி து, சி து, டி நோ, விடை தெரியவில்லை. தீ என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லுக்கு பொருந்தாத சொல் எது? நெருப்பு அறிவு, பி கொடுமை கோபம், சி இனிமை நரகம், டி வாடு பகை. ஊ என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருள் யாது? ஊ என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருள் யாது? ஏ சிவன், பி சிவசக்தி, சி 2, டி இவை அனைத்தும், விடை தெரியவில்லை. ஊ என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருள் யாது? அடுத்தது 28வது கொஸ்டின். கீழ்கண்ட நூல்களுள் தி ஜானகிராமன் எழுதாத நாவல் எது? கீழ்கண்ட நூல்களில் தி ஜானகிராமன் எழுதாத நாவல் எது? எழுதாத நாவல் நல்லா பார்க்கணும். கொஸ்டினை ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுக்கணும் நல்லா. கீழ்கண்ட நூல்களில் தி ஜானகிராமன் எழுதாத நாவல் எது? ஏ உயிர்த்தேன், பி மோகமுள், சி அம்மா வந்தால், டி கடல் புறா, விடை தெரியவில்லை. கீழ்கண்ட நூல்களில் தி ஜானகிராமன் எழுதாத நாவல் எது? எழுதாதன்னு கொடுத்துருக்கு. நாவல் எது? ஏ உயிர்த்தேன், பி மோகமுள், சி அம்மா வந்தால், டி கடல் புறா, விடை தெரியவில்லை. 29 விளையாட்டு அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு தருக. விளையாட்டு அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு தருக. ஏ எதிர்மறை தொழில் பெயர், பி தொழில் பெயர், சி வினையாளனையும் பெயர், டி பெயரெச்சம், விடை தெரியவில்லை. விளையாட்டு இலக்கண குறிப்பு தருக. ஏ எதிர்மறை தொழில் பெயர், பி தொழில் பெயர், சி வினையாளனையும் பெயர், டி பெயரெச்சம், விடை தெரியவில்லை. விளையாட்டுக்கு இலக்கண குறிப்பு தருக. ஏ எதிர்மறை தொழில் பெயர், பி தொழில் பெயர், சி வினையாளனையும் பெயர், டி பெயரெச்சம், விடை தெரியவில்லை. கீழ்கண்ட நூல்களில் தி ஜானகிராமன் எழுதாத நூல். ஏ உயிர்த்தேன், பி மோகமுள், சி அம்மா வந்தால், டி கடல் புறா, விடை தெரியவில்லை. விளையாட்டு இலக்கண குறிப்பு தருக. எதிர்மறை தொழில் பெயர், பி தொழில் பெயர், சி வினையாளனையும் பெயர், பெயரெச்சம், விடை தெரியவில்லை. ஊ என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருள் ஏ சிவன், பி சிவசக்தி, சி 2, டி இவை அனைத்தும், விடை தெரியவில்லை. தீ என்ற ஓர்மொழி சொல்லுக்கு பொருந்தாத சொல் எது? நெருப்பு அறிவு, கொடுமை கோபம், சி இனிமை நரகம், டி வாடு பகை. மை என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் எதிர்ச்சொல் யாது? பே, து, து, நோ, விடை தெரியவில்லை. சந்திரன் என்ற பொருளுடைய ஓரெழுத்து ஓர்மொழி சொல் பே, மு, யா, இவற்றுள் எதுவும் இல்லை. விளையாட்டு இலக்கண குறிப்பு தருக. கீழ்கண்ட நூல்கள் தி ஜானகிராமன் எழுதாத நூல். ஊ என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருள். தீ என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லிற்கு பொருந்தாத சொல் எது? மை என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் எதிர்ச்சொல் யாது? சந்திரன் என்ற பொருளுடைய ஓரெழுத்து சொல் யாது? விளையாட்டு இலக்கண குறிப்பு தருக. விளையாட்டு இலக்கண குறிப்பு தருக. 30வது கொஸ்டின். தவறான இணையை தேர்க. ஆட்டம் நல்குரவு தொழில் பெயர், உழைப்பு அழுகை தொழில் பெயர், பார்வை செயல் தொழில் பெயர், டி இவற்றுள் எதுவும் இல்லை, விடை தெரியவில்லை. 30வது கொஸ்டின். தவறான இணையை தேர்க. ஆட்டம் நல்குரவு தொழில் பெயர், பி உழைப்பு அழுகை தொழில் பெயர், சி பார்வை செயல் தொழில் பெயர், டி இவற்றுள் எதுவும் இல்லை, விடை தெரியவில்லை. தவறான இணை எது?
கேடு இலக்கண குறிப்பு தருக. முதநிலை திரிந்த தொழில்பெயர், பி முதநிலை தொழில்பெயர், சி எதிர்மறை தொழில்பெயர், டி தொழில்பெயர், இ விடை தெரியவில்லை. முதநிலை திரிந்த தொழில்பெயர், பி முதநிலை தொழில்பெயர், சி எதிர்மறை தொழில்பெயர், டி தொழில்பெயர், இ விடை தெரியவில்லை. 31வது கொஸ்டின். கேடு இலக்கண குறிப்பு தருக. கேடு இலக்கண குறிப்பு தருக. முதநிலை திரிந்த தொழில்பெயர், பி முதநிலை தொழில்பெயர், சி எதிர்மறை தொழில்பெயர், டி தொழில்பெயர், டி இ விடை தெரியவில்லை. 32 பரிவினன் இலக்கண குறிப்பு தருக. பரிவினன் இலக்கண குறிப்பு தருக. ஏ வினைமுற்று, பி வினையாளனின் பெயர், சி தொழில் பெயர், டி இவற்றுள் எதுவும் இல்லை. பரிவினன் இலக்கண குறிப்பு தருக. ஏ வினைமுற்று, பி வினையாளனின் பெயர், சி தொழில் பெயர், டி இவற்றுள் எதுவும் தெரியவில்லை. பரிவினன் இலக்கண குறிப்பு தருக. ஏ வினைமுற்று, பி வினையாளனின் பெயர், சி தொழில் பெயர், டி இவற்றுள் எதுவும் தெரியவில்லை. அடுத்தது முதலெழுத்து அளவொத்து முதலெழுத்து அளவொத்து ஓரடியில் முதலெழுத்து அளவொத்து ஓரடியில் முதல் இரண்டாம் மூன்றாம் சீர்கள் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. முதலெழுத்து அளவொத்து ஓரடியில் முதல் இரண்டாம் மூன்றாம் சீர்களின் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. முதலெழுத்து அளவொத்து ஒரு அடியின் முதல் இரண்டாம் மூன்றாம் சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. இணை எதுகை, பொடிப்பெதுகை, கூழை எதுகை, கீழ்க்கதுவாய் எதுகை விடை தெரியவில்லை. 34 துப்பார்க்கு, துப்பாய, துப்பாக்கி, துப்பார்க்கு இதில் பயின்று வரும் மோனை. ஏ இணை மோனை, பி பொழிப்பு மோனை, சி கூழை மோனை, டி முற்று மோனை, இ விடை தெரியவில்லை. முதலெழுத்து அளவொத்து ஓர் அடியில் முதல் இரண்டாம் மூன்றாம் சீர்களின் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. ஒரு அடியில் முதல் இரண்டாம் மூன்றாம் சீர்களின் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. 1 2 3ஆம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது. இணை எதுகை, பொழிப்பு எதுகை, கூழை எதுகை, கீழ்க்கதுவாய் எதுகை, இ விடை தெரியவில்லை. துப்பார்க்கு, துப்பாய, துப்பாக்கி, துப்பார்க்கு, துப்பாய இதில் பயின்று வரும் மோனை. ஏ இணை மோனை, பி பொழிப்பு மோனை, சி கூழை மோனை, டி முற்று மோனை, இ விடை தெரியவில்லை. பரிவினன் இலக்கண குறிப்பு தருக. பரிவினன் இலக்கணத்து குறிப்பு தருக. வினைமுற்று, வினையாளனின் பெயர், சி தொழில் பெயர், டி இவற்றுள் எதுவும் இல்லை. முதலெழுத்து அளவொத்து ஓர் அடியில் முதல் இரண்டாம் மூன்றாம் சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. இணை எதுகை, பொழிப்பு எதுகை, கூழை எதுகை, கீழ்க்கதுவாய் எதுகை, இ விடை தெரியவில்லை. துப்பார்க்கு, துப்பாய, துப்பாக்கி, துப்பார்க்கு இதில் பயின்று வரும் மோனை. ஏ இணை மோனை, பி பொழிப்பு மோனை, சி கூழை மோனை, டி முற்று மோனை, இ விடை தெரியவில்லை. நோர்க்கிற்பவர் வினையாளனின் பெயர், உணர்ந்துவான் வினையாளனின் பெயர், வேண்டாரை வினையாளனின் பெயர். சரியாக புரிந்துள்ள தொடர்களை தேர்க. நோர்க்கிற்பவர் வினையாளனின் பெயர், உணர்ந்துவான் வினையாளனின் பெயர், வேண்டாரை வினையாளனின் பெயர். சரியாக புரிந்துள்ள தொடர்களை தேர்க. நோர்க்கிற்பவர் வினையாளனின் பெயர், உணர்ந்துவான் வினையாளனின் பெயர், வேண்டாரை வினையாளனின் பெயர். சரியாக புரிந்துள்ள தொடர்களை தேர்க. சரியாக புரிந்துள்ள தொடர்கள் 1 2 மட்டும் சரி. 1 பி 1 2 மட்டும் சரி. சி 2 3 மட்டும் சரி. டி இவை அனைத்தும் சரி. டி இவை அனைத்தும் சரி. இ விடை தெரியவில்லை. நோக்கிற்பவர் வினையாளனின் பெயர், உணர்ந்துவான் வினையாளனின் பெயர், வேண்டாரை வினையாளனின் பெயர். சரியாக புரிந்துள்ள தொடர்களை தேர்க. ஏ 1 2 மட்டும் சரி. பி 1 2 மட்டும் சரி. சி 2 3 மட்டும் சரி. டி இவை அனைத்தும் சரி. இ விடை தெரியவில்லை. அடுத்து கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏ நா காமராசன், பி மு மேத்தா, சி அப்துல் ரஹ்மான், டி அண்ணா, இ விடை தெரியவில்லை. கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? 36வது கொஸ்டின். கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏ காமராசன், பி மு மேத்தா, சி அப்துல் ரஹ்மான், டி அண்ணா, இ விடை தெரியவில்லை. கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் ஏ நா காமராசன், மு மேத்தா, சி அப்துல் ரஹ்மான், டி அண்ணா, இ விடை தெரியவில்லை. இந்த 38வது கொஸ்டின். 35வது கொஸ்டின். நோர்க்கிற்பவர் வினையாளனின் பெயர், உணர்ந்துவான் வினையாளனின் பெயர், வேண்டாரை வினையாளனின் பெயர். சரியாக புரிந்துள்ள தொடர்களை தேர்க. 1 2 மட்டும் சரி. 1 3 மட்டும் சரி. 2 3 மட்டும் சரி. இவை அனைத்தும் சரி. இ விடை தெரியவில்லை. கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் ஏ நா காமராசன், பி மு மேத்தா, சி அப்துல் ரஹ்மான், டி அண்ணா, இ விடை தெரியவில்லை.
மலரின் இறுதி நிலையின் பெயர் என்ன? மலரின் இறுதி நிலையின் பெயர் என்ன? ஏ வி, பி செம்மல், சி அலர், டி முகை. ஏ வி, பி செம்மல், சி அலர், டி முகை. மலரின் இறுதி நிலையின் பெயர். ஏ வி, பி செம்மல், சி அலர், டி முகை. மலரின் இறுதி நிலையின் பெயர். ஏ வி, பி செம்மல், சி அலர், டி முகை. மலரின் மூன்றாவது நிலையின் பெயர் யாது? மலரின் மூன்றாவது நிலை யாது? ஏ அரும்பு, பி மலர், சி முகை, டி அலர். மலரின் இறுதி நிலையின் பெயர் யாது? ஏ வி, பி செம்மல், சி அலர், டி முகை. மலரின் மூன்றாவது நிலை யாது? ஏ அரும்பு, பி மலர், சி முகை, டி அலர். பூங்காட்டு தும்பி என்ற பட்டப்பெயர் கொண்ட கவிஞர் யார்? பூங்காட்டு தும்பி என்ற பட்டப்பெயர் கொண்ட கவிஞர் யார்? பூங்காட்டு தும்பி என்ற பட்டப்பெயர் கொண்ட கவிஞர் யார்? ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி கவிமணி. இவருள் எவருமில்லை. விடை தெரியவில்லை. பூங்காட்டு தும்பி என்ற பட்டப்பெயர் கொண்ட கவிஞர் யார்? ஏ பாரதிதாசன், ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி கவிமணி, டி இவற்றுள் எவருமில்லை. விடை தெரியவில்லை. மலரின் மூன்றாவது நிலை எது? ஏ அரும்பு, பி மலர், சி முகை, டி அலர். மலரின் இறுதி நிலையின் பெயர். ஏ வி, பி செம்மல், சி அலர், டி முகை. கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நா காமராசன், மு மேத்தா, சி அப்துல் ரஹ்மான், டி அண்ணா. விடை தெரியவில்லை. நோக்கிற்பவர் வினையாளனின் பெயர். உணர்ந்துவான் வினையாளனின் பெயர். வேண்டாரை வினையாளனின் பெயர். சரியாக புரிந்துள்ள தொடர்களை தேர்க. ஏ 1, 2 மட்டும் சரி, பி 1, 3 மட்டும் சரி, சி 2, 3 மட்டும் சரி, டி இவை அனைத்தும் சரி. விடை தெரியவில்லை. கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர். ஏ நா காமராசன், பி மு மேத்தா, சி அப்துல் ரஹ்மான், டி அண்ணா. விடை தெரியவில்லை. மலரின் இறுதி நிலையின் பெயர் என்ன? ஏ வி, பி செம்மல், சி அலர், டி முகை. மலரின் மூன்றாவது நிலை யாது? ஏ அரும்பு, பி மலர், சி முகை, டி அலர். பூங்காட்டு தும்பி என்ற பட்டப்பெயர் கொண்ட கவிஞர் யார்? பூங்காட்டு தும்பி என்ற பட்டப்பெயர் கொண்ட கவிஞர் யார்? ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி கவிமணி, டி இவருள் எதுவுமில்லை. விடை தெரியவில்லை. பூங்காட்டு தும்பி என்ற பட்டப்பெயர் கொண்ட கவிஞர் யார்? ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி கவிமணி, டி இவருள் எவருமில்லை. விடை தெரியவில்லை. கற்பூர சொற்கோ என்ற பட்டப்பெயர் கொண்ட தமிழறிஞர் யார்? கற்பூர சொற்கோ என்ற பட்டப்பெயர் கொண்ட தமிழறிஞர் யார்? கற்பூர சொற்கோ என்ற பட்டப்பெயர் கொண்ட தமிழறிஞர் யார்? ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி சுரதா, டி கவிமணி. இவற்றுள் விடை தெரியவில்லை. கற்பூர சொற்கோ என்ற பட்டப்பெயர் கொண்ட தமிழறிஞர் யார்? ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி சுரதா, டி கவிமணி. விடை தெரியவில்லை. கற்பூர சொற்கோ என்ற பட்டப்பெயர் கொண்ட கவிஞர் ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி சுரதா, டி கவிமணி. இவற்றுள் விடை தெரியவில்லை. மலரின் மூன்றாவது நிலை யாது? ஏ அரும்பு, பி மலர், சி முகை, டி அலர். மலரின் இறுதி நிலையின் பெயர். ஏ வி, பி செம்மல், சி அலர், டி முகை. கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர். ஏ நா காமராசன், பி மு மேத்தா, சி அப்துல் ரஹ்மான், டி அண்ணா. விடை தெரியவில்லை. மலரின் இறுதி நிலையின் பெயர். மலரின் மூன்றாவது நிலையின் பெயர். பூங்காட்டு தும்பி என்ற பட்டப்பெயர் கொண்ட கவிஞர் யார்? கற்பூர சொற்கோ என்ற பட்டப்பெயர் கொண்ட தமிழறிஞர் யார்? 40வது கொஸ்டின். அன்பின் வழியது உயிர்நிலை அகிதிலார்க்கு என்புதோல் போர்த்த விளம்பு என்ற குறளில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள் யாவை? ஏ அன்பின் அகிதிலார்க்கு, பி அன்பின் என்புதோல், சி உயிர்நிலை உடம்பு, டி வழியது போர்த்த. விடை தெரியவில்லை. அன்பின் வழியது உயிர்நிலை அகதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்ற குறளில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள் யாவை? 41வது கொஸ்டின். அன்பின் வழியது உயிர்நிலை அகதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்ற குறளில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள் யாவை? ஏ அன்பின் அகதிலார்க்கு, பி அன்பின் என்புதோல், சி உயிர்நிலை உடம்பு, டி வழியது போர்த்த. விடை தெரியவில்லை. எது சரியான விடைன்னு பாருங்க. அன்பின் வழியது உயிர்நிலை அகதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு இந்த குறளில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள் யாவை? என்ன கேட்டிருக்கு? எதுகை சொற்கள் யாவை? இதில் உள்ள எதுகை சொற்கள் என்னென்னு பாருங்க. இதில் உள்ள எதுகை சொற்கள். அன்பின் வழியது உயிர்நிலை அகதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்ற குறளில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள் யாவை?
என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? ஏ பாரதியார், பி பெருஞ்சித்திரனார், சி பாரதிதாசன், டி வாணிதாசன். விடை தெரியவில்லை. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் என்று எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? ஏ பாரதியார், பி பெருஞ்சித்திரனார், சி பாரதிதாசன், டி வாணிதாசன். விடை தெரியவில்லை. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? ஏ பாரதியார், சி பெருஞ்சித்திரனார், சி பாரதிதாசன், டி வாணிதாசன். விடை தெரியவில்லை. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? ஏ மாணிக்கம், பி சுப்புரத்தினம், சி பாவலரேறு, டி ராஜகோபாலன். விடை தெரியவில்லை. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? ஏ மாணிக்கம், பி சுப்புரத்தினம், சி பாவலரேறு, டி ராஜகோபாலன். விடை தெரியவில்லை. 44 உள்ளப்பூட்டு என்பது 44வது கொஸ்டின். உள்ளப்பூட்டு என்பது உள்ளத்திற்கு பூட்டு போடுவது. பி அமைதி, சி நேர்மையின்மை, டி அறியாமை. விடை தெரியவில்லை. உள்ளப்பூட்டு என்பது உள்ளத்திற்கு பூட்டு போடுவது. ஏ பி அமைதி, சி நேர்மையின்மை, டி அறியாமை. விடை தெரியவில்லை. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? ஏ மாணிக்கம், பி சுப்புரத்தினம், சி பாவலரேறு, டி ராஜகோபாலன். விடை தெரியவில்லை. உள்ளப்பூட்டு என்பது உள்ளத்திற்கு பூட்டு போடுவது. பி அமைதி, சி நேர்மையின்மை, டி அறியாமை. விடை தெரியவில்லை. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? ஏ பாரதியார், பி பெருஞ்சித்திரனார், சி பாரதிதாசன், டி வாணிதாசன். விடை தெரியவில்லை. அன்பின் வழியது உயிர்நிலை அகதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு என்று குறளில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள் யாவை? அன்பின் வழியது உயிர்நிலை அகதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு என்ற குறளில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள் யாவை? அன்பின் அகதிலார்க்கு, அன்பின் என்பதோல் உயிர்நிலை உடம்பு வழியது போர்த்த. விடை தெரியவில்லை. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? அன்பின் வழியது உயிரிலே அகிதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. இதில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள் யாவை? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? மாணிக்கம், சுப்புரத்தினம், பாவலரேறு, ராஜகோபாலன். விடை தெரியவில்லை. உள்ளப்பூட்டு என்பது உள்ளத்தின் பூட்டு போடுவது. பி அமைதி, சி நேர்மையின்மை, டி அறியாமை. விடை தெரியவில்லை. உள்ளப்பூட்டு என்பது. பூனா மலர், தேனா தெய்வம், நூனா தியானம், தையினா தையல். சரியாக பொருத்தப்பட்டவை எவை? பூனா மலர், தேனா தெய்வம், நூ தியானம், தையினா தையல். சரியாக பொருத்தப்பட்டவை எவை? ஏ 1 மட்டும் சரி, 2, 3, 4 மட்டும் சரி, 1, 2, 3 மட்டும் சரி, டி அனைத்தும் சரி. பூனா மலர், தேனா தெய்வம், நூனா தியானம், தையினா தையல். சரியாக பொருத்தப்பட்டவை எவை? 1 மட்டும் சரி, பி 2, 3, 4 மட்டும் சரி, சி 1, 2, 3 மட்டும் சரி, டி அனைத்தும் சரி. பூ மலர், தே தெய்வம், நூ தியானம், தை தையல். சரியாக பொருத்தப்பட்ட எவை? 45வது கொஸ்டின். பூனா மலர், தேனா தெய்வம், நூனா தியானம், தையினா தையல். சரியாக பொருத்தப்பட்ட எவை? 1 மட்டும், 2, 3, 4 மட்டும் சரியாக பொருத்திருக்கு. சி 1, 2, 3 மட்டும் சரி. எது சரியாக பொருத்தப்பட்டதா தவறாக பொருத்தப்பட்டதான்னு கேட்குறதுன்னு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரியாக பொருத்தப்பட்டவை அல்ல அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதில் தான் நம்ம தப்பு பண்ணிட்டு வருவோம். கடைசியில் நம்ம தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும். சரியாக பொருத்தப்பட்டவை அல்ல, அது நான் டிப்ஸில் எப்படின்னு சொல்கிறேன். அப்படி கேட்டிருப்பாங்க. அது நல்ல கொஸ்டின். ஒரு முறைக்கு 2 முறை படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சுட்டு போகிறதோட அது ரொம்ப முக்கியம். பூனா மலர், தேனா தெய்வம், நூனா தியானம், தையினா தையல். சரியாக பொருத்தப்பட்ட எவை? 1 மட்டும், 2, 3, 4 மட்டும், 1, 2, 3 மட்டும், அனைத்தும் சரி. ஊழி என்றால் ஏ கடற்கோள், பி உலகம், சி வேலை செய்தல், டி நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி என்றால் ஏ கடற்கோள், பி உலகம், சி வேலை செய்தல், டி நீண்டதொரு காலப்பகுதி. இவற்றுள் எதுவும் இல்லைன்னு வச்சுங்க. இது விடை தெரியவில்லைன்னு ஒன்று போகிறது இப்போ கொடுக்குறாங்க, அதை வச்சுங்க. ஊழி என்றால் ஏ கடற்கோள், பி உலகம், சி வேலை செய்தல், டி நீண்டதொரு காலப்பகுதி. 46வது கொஸ்டின். ஊழி என்றால் கடற்கோள், பி உலகம், சி வேலை செய்தல், டி நீண்டதொரு காலப்பகுதி. பூனா மலர். 45வது கொஸ்டின். பூனா மலர், தேனா தெய்வம், நூனா தியானம், தையினா தையல். சரியாக பொருத்தப்பட்ட எவை? ஏ 1 மட்டும், பி 2, 3, 4 மட்டும், சி 1, 2, 3 மட்டும், டி அனைத்தும் சரி. ஊழி என்றால் 46வது கொஸ்டின்.
ஊழி என்றால் ஏ கடற்கோள், பி உலகம், சி வேலை செய்தல், டி நீண்டதொரு காலப்பகுதி. இது சரியான ஆன்சர் பாருங்க. மு. மேத்தா எழுதிய நூல்களில் அல்லாதது எது? இதில் கேட்டிருக்கா மு. மேத்தா 47வது கொஸ்டின். மு. மேத்தா எழுதிய நூல்களில் அல்லாதது எது? மு. மேத்தா எழுதிய நூல்களில் அல்லாதது எது? ஏ கண்ணீர் பூக்கள், பி மனச்சிறகு, சி கனவு குதிரைகள், டி ஆப்பிள் கனவு, இ விடை தெரியவில்லை. மு. மேத்தா எழுதிய நூல்களில் அல்லாதது எது? எழுதிய நூல்களில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுதாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ கண்ணீர் பூக்கள், பி மனச்சிறகு, சி கனவு குதிரைகள், டி ஆப்பிள் கனவு, இ விடை தெரியவில்லை. ஏ கண்ணீர் பூக்கள், பி மனச்சிறகு, சி கனவு குதிரைகள், டி ஆப்பிள் கனவு, விடை தெரியவில்லை. இன்பக்கடல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி கண்ணதாசன், இவர்களுள் எவரும் இல்லை, இ விடை தெரியவில்லை. இன்பக்கடல் என்ற நூலின் ஆசிரியர் 48வது கொஸ்டின். இன்பக்கடல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாரதியார், பாரதிதாசன், சி கண்ணதாசன், டி இவருள் எவரும் இல்லை, டி விடை தெரியவில்லை. மு. மேத்தா எழுதிய நூலில் அல்லாத எது? அடுத்தது ஊழி என்பதற்கு பொருள். பூனா மலர், தேனா தெய்வம், நூனா தியானம், தையினா தையல். இதில் எது சரி? 1 மட்டும் சரி, 2, 3, 4 மட்டும் சரி, 1, 2, 3 மட்டும் சரி, அனைத்தும் சரி. இன்பக்கடல் நூலின் ஆசிரியர் யார்? இன்பக்கடல் நூலின் ஆசிரியர் யார்? தென்மொழி என்ற இதழை நடத்தியவர் யார்? தென்மொழி என்ற இதழை நடத்தியவர் யார்? ஏ நா. காமராசன், பி பெருஞ்சித்திரனார், சி பரிதிமாற் கலைஞர், டி இவருள் எவரும் இல்லை. தென்மொழி என்ற இதழை நடத்தியவர் யார்? ஏ நா. காமராசன், பி பெருஞ்சித்திரனார், சி பரிதிமாற் கலைஞர், டி இவருள் எவரும் இல்லை, இ விடை தெரியவில்லை. 48வது கொஸ்டின். இன்பக்கடல் நூலின் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி கண்ணதாசன், டி இவருள் எவரும் இல்லை, இ விடை தெரியவில்லை. 49வது கொஸ்டின். தென்மொழி என்ற இதழை நடத்தியவர் யார்? ஏ நா. காமராசன், பி பெருஞ்சித்திரனார், சி பரிதிமாற் கலைஞர், டி இவருள் எவரும் இல்லை, இ விடை தெரியவில்லை. நா. காமராஜனார், பி பெருஞ்சித்திரனார், சி பரிதிமாற் கலைஞர், டி இவருள் எவரும் இல்லை, இ விடை தெரியவில்லை. தென்மொழி என்ற இதழை நடத்தியவர் யார்? தென்மொழி என்ற இதழை நடத்தியவர் யார்? தென்மொழி என்ற இதழை நடத்தியவர் ஏ நா. காமராஜன், பி பெருஞ்சித்திரனார், சி பரிதிமாற் கலைஞர், டி எவரும் இல்லை, இ விடை தெரியவில்லை. யாருடைய சுயசரிதம் என் சரிதம் என்ற பெயரில் ஆனந்த விகடன் நூலில் வெளியானது? ஆனந்த விகடன் நூலில் வெளியானது. ஏ உவேசா, பி தீஜா, தி ஜானகிராமன், சி சுரதா, டி இவருள் எவரும் இல்லை. யாருடைய சுயசரிதம்? 50வது கொஸ்டின். யாருடைய சுயசரிதம் என் சரிதம் என்ற பெயரில் வெளியானது? யாருடைய சுயசரிதம் என் சரிதம் என்ற பெயரில் வெளியானது? ஏ உவேசா, பி தீஜா, சி சுரதா, டி இவருள் எவரும் இல்லை. சிந்துக்கு தந்தை பாரதியார், கவிக்கோ மேத்தா, தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் உவேசா. சரியான இணை எது? 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 2, 3 மட்டும் சரி, டி 1, 3 மட்டும் சரி. சரியான இணை எது? சிந்துக்கு தந்தை பாரதியார். யாருடைய சுயசரிதம் என் சரிதம் என்ற பெயரில் ஆனந்த விகடனில் வெளியானது? ஏ உவேசா, பி தீஜா, சி சுரதா, டி இவருள் எவரும் இல்லை. 50வது கொஸ்டின். யாருடைய சுயசரிதம் என் சரிதம் என்ற பெயரில் வெளியானது? ஏ உவேசா, பி தீஜா, சி சுரதா, டி இவருள் எவரும் இல்லை. அடுத்தது சிந்துக்கு தந்தை பாரதியார், கவிக்கோ மேத்தா, தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் உவேசா. சரியான இணை எது? 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 2, 3 மட்டும் சரி, 1, 3 மட்டும் சரி. எதுன்னு பாருங்க. எது சரியாதோ அதை பாருங்க. கவிக்கோ சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்கு. சிந்துக்கு தந்தை பாரதியார், கவிக்கோ மேத்தா, தமிழ்நாட்டின் கம்சதேவ் உவேசா. இது எது சரியான இணை எது அப்படின்னு பாருங்க. 1 மட்டும், பி 2 மட்டும், சி 2, 3 மட்டும், டி 1, 3 மட்டும். 52வது கொஸ்டின். ஆகாயத்தில் அடுத்த வீடு மேத்தாவிற்கு 2006ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்தது. ஆகாயத்தில் அடுத்த வீடு என்ற நூல் மேத்தாவுக்கு 2006ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்தது. எதிர்பாராத முத்தம், முதியோர் காதல் என்ற நூல்கள் பாரதிதாசனால் இயற்றப்பட்ட நூல்கள். கண்ணன பாட்டு, குயில் பாட்டு பாரதியார் எழுதிய நூல்கள். இதில் தவறான இணை எது? இதில் எது கேட்டிருக்கு? தவறான இணை எது? ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்ற நூல் மேத்தாவிற்கு 2006ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்தது. 2 எதிர்பாராத முத்தம், முதியோர் காதல்ங்கிறது பாரதிதாசனால் எழுதப்பட்ட நூல்கள். 3 கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு பாரதியார் எழுதியது. தவறான இணை எது? எது தவறான இணை? ஏ 1, 3 தவறு, பி 2 மட்டும் தவறு, சி
1 2 மட்டும், டி 1 2 3, விடை தெரியவில்லை. 1 3 தவறான இணை, பி 2 மட்டும் தவறு, சி 1 2 மட்டும் தவறு, டி